நான் வன்னி சித்திரராஜ். நான் வந்து சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் குனிஞ்சு உங்கள் கால் கட்டை விரலை டச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது? இதே ஒரு 15 to 20 டைம்ஸ் உங்கள் கையை நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஜாகிங் போயிட்டு வந்துட்டு உங்கள் கால் கட்டை விரலை டச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபீலிங் ஈஸியாகவே இருக்கும். நம்ம வார்ம் அப் பண்ணதுனால நம்ம பாடியில் என்ன நடந்துச்சு? நம்ம வார்ம் அப் பண்ணதுனால எவ்வளோ ஈஸியாக நம்ம கால் கட்டை விரலை டச் பண்ணோம். ஸோ அதுதான் நம்மளோட டாபிக். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட டாபிக் வந்து why do we need to warm up before playing. வார்ம் அப்னா என்ன? வார்ம் அப் எப்படி பண்ணுவாங்க? வார்ம் அப்னா நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி பண்ணுற சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வார்ம் அப்னு சொல்லுவோம். அது ஸ்கிப்பிங்காக இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம், ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு விதமான வார்ம் அப்பு. வார்ம் அப்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். வார்ம் அப் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம விளையாடும்போது நம்ம ஹார்ட் ரேட், பாடி டெம்பரேச்சர், பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். இதே நம்ம வார்ம் அப் பண்ணிவிட்டு விளையாடும்போது நம்ம ஹார்ட் ரேட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன்ஸ்டாக இருக்கும், அப்புறமா நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் மசில்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுருக்கும், இன்ஜுரிஸ்க்கான சான்சஸை ரெடியூஸ் பண்ணும், நம்மளை கேம்ஸ்க்கு மென்டலி ப்ரிப்பேர் பண்ணும். நாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபோல் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வார்ம் அப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விளையாடும்போது நம்ம பாடியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம விளையாடும்போது நம்ம பாடியில் மசில்ஸ் வந்து எக்ஸ்பேன்ஷனும் கான்ட்ராக்டும் ஆகும். மசில்ஸ் இதுதான் அந்த நம்ம மசில்ஸ் வந்து கான்ட்ராக்டும் எக்ஸ்பேன்ஷனும் ஆகும். நம்ம மசில்ஸ் கான்ட்ராக்டும் எக்ஸ்பேன்ஷனும் ஆகிறதுக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? எனர்ஜி வந்து ஏடிபி மாலிகுல்ஸ் பிரேக் டவுன் ஆகும்போது கிடைக்கும். ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற மாலிகுல் பிரேக் டவுன் ஆகி அடினோசின் டைபாஸ்பேட் ஏடிபியாக மாறும்போது நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ ஏடிபி மாலிகுல்ஸ் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து செல்லார் ரெஸ்பிரேஷன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். செல்லார் ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து வேணும். நம்ம வந்து நிறைய மசில்ஸை கான்ட்ராக்டும் எக்ஸ்பேன்ஷனும் பண்ணுறோன்னா நம்மளுக்கு நிறைய எனர்ஜி வந்து ரிக்குவயர்மெண்ட் ஆகணும். நிறைய எனர்ஜி வேணும்னா நிறைய ஏடிபி மாலிகுல் பிரேக் டவுன் ஆகணும். நிறைய ஏடிபி மாலிகுல் பிரேக் டவுன் ஆகணும்னா நிறைய செல்லார் ரெஸ்பிரேஷன் நடக்கணும். நிறைய செல்லார் ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா நிறைய ஆக்சிஜன் சப்ளை வேணும். இப்போ ஆக்சிஜன் சப்ளை எப்படி நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சிஜன் சப்ளை எப்படி நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு கிடைக்கும்னா, நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் வந்து லங்ஸ் கிட்ட வந்து பிளட் செல்ஸ் கேரி ஓவர் பண்ணிவிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக ஹார்ட்க்கு வந்து வரும். ஹார்ட் வந்து அதை ஆர்ட்ரீஸ் மூலமாக மொத்த பாடி பார்ட்ஸ்க்கும் சப்ளை பண்ணும். மறுபடியும் அந்த பிளட் செல்ஸ் எல்லா பாடி பார்ட்ஸ் கிட்டேருந்தும் கார்பன் டை ஆக்சைடை கேரி ஓவர் பண்ணிவிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வரும். வெயின்ஸ் மூலமாக ஹார்ட்க்கு வரும். ஹார்ட் வந்து அதை லங்ஸுக்கு அனுப்பிச்சி விட்டு லங்ஸ் கிட்ட வந்து அந்த பிளட் செல்ஸ் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். இதுதான் நம்ம எக்ஸேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு. இதே நம்மளுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை வேணும்னா நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேஸ் ஆகும். இது வந்து நம்ம பாடிக்கு நல்லது கிடையாது. அதனால தான் நம்ம வார்ம் அப் பண்ணிட்டு விளையாடும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நம்ம ஹார்ட் ரேட்டும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். பாடி டெம்பரேச்சர் நம்ம முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம், ஞாபகம் இருக்கா? நம்ம குனிஞ்சு நம்ம கால் கட்டை விரலை டச் பண்ணுறது. அதே நம்ம வார்ம் அப் பண்ணிட்டு டச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மசில்ஸ்லாம் வந்து வார்மர் ஆகி ஃப்ளெக்சிபிளாக மாறிச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து வார்ம் அப் ஹெல்ப்ஸ் டு கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் பாடி டெம்பரேச்சர். முதல்ல டெம்பரேச்சர் எப்படி நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் வந்து செல்லார் ரெஸ்பிரேஷன். செல்லார் ரெஸ்பிரேஷன்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் gives water plus carbon dioxide plus ATP. இதுதான் செல்லார் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த ரியாக்ஷனில் ஹீட்டும் ரிலீஸ் ஆகும்.
எந்த ஒரு ரியாக்ஷனில் ஹீட் ரிலீஸ் ஆனாலும் அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இதில் மட்டும் இல்லாமல் ஏடிபி பிரேக் டவுன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஹீட் ரிலீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பாடியில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு ரீசன். நம்ம வார்ம் அப் பண்ணுறதுனால நம்ம பாடிக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுன்றதுல கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் பார்த்தோமா, ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் பாடி டெம்பரேச்சர் பார்த்தோமா, இன்க்ரீஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் மசில்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து மெயின்டெயின்ஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளட் ப்ரெஷர்னால் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம பிளட் வெசல். பிளட் வந்து பிளட் வெசல் மூலமாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து அவுட்டர் வால், இது வந்து ஸ்மூத் மசில், அண்ட் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, நான் இந்த ரெட் பென்னோட அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது இன்னர் வால், அண்ட் இது வந்து ஆர்பிசி. பிளட் வந்து பிளட் வெசல் மூலமாக ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது அது வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. இதுதான் பிளட் ப்ரெஷர். இதே வந்து நிறைய பிளட் வந்து ஃப்ளோ ஆகும்போது நிறைய ப்ரெஷரை வந்து இன்னர் வால் மேலே கொடுக்கும். அது வந்து ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ இன்க்ரீஸ் இன் பிளட் ஃப்ளோ லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர். இப்போ வந்து நிறைய நம்ம விளையாடும்போது நம்ம பிளட் ஃப்ளோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம பாடியில் வேசோடைலேஷன் வந்து நடக்கும். வேசோடைலேஷன் நடக்கும். வேசோடைலேஷன்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தான் ஸ்மூத் மசில். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகி பிளட் போகிறதுக்கு வே கொடுக்கும். இந்த வீடியோவில் பாருங்கள், நிறைய ப்ரெஷர் கொடுக்குது. அதை வந்து நார்மல் ப்ரெஷராக மாற்றுறதுக்கு ஸ்மூத் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ வந்து பிளட் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம பாடியில் வேசோடைலேஷன் வந்து நடக்கும். ஸோ வைடனிங் ஆஃப் பிளட் வெசல் வந்து லீட்ஸ் டு ரெடியூஸ் இன் பிளட் ப்ரெஷர். நம்ம வந்து வார்ம் அப்னா என்னன்னு பார்த்தோம். வார்ம் அப் பண்ணுறதுனால நம்ம பாடியில் டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறமா பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டமில் சேஞ்சஸ் பார்த்தோம். அதனால் பிளட் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தோம். பாடி ஹீட் எப்படி அதிகமாகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதனால தான் நம்மளால் ஈஸியாக வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு விளையாட முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு என்னெல்லாம் நம்ம பாடியில் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கூலரான என்விரான்மெண்ட்ஸில் இருக்கும்போது நம்ம பாடி எதுக்கு நடுங்குதுன்னு தெரியுமா? நம்ம பாடி எதுக்கு நடுங்குதுன்னா, நம்மளோட மசில்ஸ்லாம் வந்து வேகமாக கான்ட்ராக்ட் ஆகி ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால தான் நம்ம பாடி வந்து நடுங்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஹை பிபி பேஷண்ட்ஸ்லாம் எதுக்கு பிபி டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்கன்னு தெரியுமா? ஏன்னா ஹை பிபி பேஷண்ட்ஸோட பிளட் வெசல்லாம் இந்த மாதிரி நேரோவாக இருக்கும். அவங்க வந்து பிபி டேப்லெட் எடுத்துருங்கன்னா அவங்களோட பிளட் வெசல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பிளட் போகிறதுக்கு வே கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகி பிளட் போகிறதுக்கு வே கொடுக்கும். இதனால் அவங்க வந்து ஹை பிபி பேஷண்ட்ஸ்லாம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வார்ம் அப்னா என்னன்னு பார்த்தோம், வார்ம் அப்போட ஹெல்ப்ஸ் பார்த்தோம், வார்ம் அப் பண்ணால் என்னென்ன யூசஸ்ன்னு பார்த்தோம். கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் பார்த்தோம், மெயின்டெயின்ஸ் பிளட் ப்ரெஷர் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்ததுனால உங்களுக்கு வந்து வார்ம் அப்போட யூசஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். இதனால் எல்லாருமே விளையாடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிவிட்டு விளையாடுங்க. தேங்க்யூ. ஸோ டீச்சிங் 10 ப்ரோக்ராம்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே தெரியாது. நான் இங்கே வந்தப்போ கூட பிளாங்க் மைண்டாக தான் வந்திருந்தேன். என்ன பண்ண போகிறோம், எதனால் வந்திருக்கோம், எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் வந்திருந்தேன். அப்புறமா எனக்கு வந்து 2 மென்டார்ஸ் கொடுத்து அவங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, நாம் இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ எடுக்க போகிறோம், அதனால் நீங்கள் வந்து இங்கே வருவீங்க, நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா. அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு டாபிக் சொன்னேன்னே நான் வந்து வேணான்னு, எனக்கு பயாலஜினா பிடிக்காது, நீங்கள் எதுக்கு இந்த டாபிக் எடுத்திங்கன்னா. அப்புறமா வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இன்னும் சொல்லித்தாங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் நாங்கள்லாம் டிஸ்கஷன் பண்ணும்போது எடுத்த பிக்சர் இதெல்லாம் வந்து நாங்கள் வெளியில் போய் கிளாஸ் ரூம்லேயே இருந்து எதுக்கு படிக்க, வெளியில் போய் இன்னும் நிறைய படித்து கற்றுக்கலான்றதுக்காக வெளியில் போகும்போது மான் கூட எடுத்த ஃபோட்டோ, அப்புறமா செஸ் விளையாடின ஃபோட்டோ,
இதெல்லாம் வந்து நாங்கள் வெளியில் போய் எடுத்தது. இவங்க தான் கணபதி அண்ணா அண்ட் இவங்க வந்து நம்ரிதா அக்கா.